முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் சொத்துக்களை முடக்க வேண்டிய அவசியமில்லை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் சொத்துக்களை மீண்டும் முடக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் உயர்நீதிமன்றம் தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், தற்போது இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? முழுமையான விவரங்கள். அதாவது கடந்த 2006-11 ஆண்டுகளில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது வருமானத்துக்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கு எதிராக 2011 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அப்போது அவரது சொத்துக்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறை முடக்கியது. அதாவது இந்த வழக்குக்கு தொடர்புடைய அந்த சொத்துக்களை எல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை முடக்கியது. இந்த நிலையில தான் இந்த வழக்குல கடந்த 2016 ஆண்டு பொன்முடி மற்றும் அவரது மனைவி விழுப்புரம் நீதிமன்றம் விடுதலை செய்தது. அந்த முடக்கத்தையும் சொத்துக்கள் முடக்கத்தையும் நீக்கி அந்த கீழ் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து தான் இந்த இரண்டு தனித்தனியாக உயர் நீதிமன்றத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்குல அவர் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தனியாக ஒரு மனுவாகும். அதே போல அந்த சொத்துக்களை முடக்கியதை நீக்கியதை எதிர்த்து ஒரு மனுவாக தனித்தனியே வழக்குகளை தொடர்ந்திருந்தது. இந்த வழக்குடைய விசாரணை நடைபெற்று தான் நேற்று அந்த சொத்துக்குவிப்பு வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட அந்த மேல்முறையீட்டு வழக்குல அந்த பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, அவர் மனைவிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்திருந்தார் நீதிபதி ஜெயச்சந்திரன். இந்த நிலையில அவர் முன்பாகவே இன்றைக்கு அந்த சொத்துக்களை முடக்கியதை நீக்கிய அந்த உத்தரவு செல்லாதென லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அந்த மனுவை விசாரித்த நீதிபதி அந்த சிறப்பு நீதிமன்றம், அதாவது கீழமை விழுப்புரம் நீதிமன்றத்தால் அந்த விடுவிக்கப்பட்ட சொத்துக்களை தற்போதைய சூழல்ல அதை மீண்டும் முடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் தீர்ப்பளித்திருக்கிறார். அந்த சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு தவறானதாக இருந்தாலும் தற்போது மாற்ற முடியாது என்றும் அவர் அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். தேவைப்படும் போது வேணால் சட்டத்துக்கு உட்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை இது போன்ற நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். அந்த கோரிக்கையை லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய கோரிக்கையை நீதிபதி நிராகரித்து உத்தரவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.